மின்சாரம் தாக்கி சிறுமி ஒருவர் பலி. மாவைக்கு தமிழரசின் தலைமை. நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அர்ச்சனாவின் உரை நாடாளுமன்ற ஆன்சாட் பதவியிலிருந்து நீக்கம். சபாநாயகர் நடவடிக்கை. அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்பு. நவகத்திகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தரணகஹவெவ பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மின்சாரம் தாக்கியதில் சிறுமி புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நவகத்திகம குரிகேட்டியாவ பிரதேசத்தை சேர்ந்த 14 வயதுடைய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பற்ற மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பெற்று பிளெண்டரை இயக்க முற்பட்ட போது சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகல் செய்வதாக தெரிவித்து மாவை சேனாதிராஜா அனுப்பிய கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுவதை தடை செய்யுமாறு கோரி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. அதை இடைநிறுத்தி தடை உத்தரவு பிறப்பிக்கவும் மாவை சேனாதிராஜா தொடர்ந்து கட்சியின் தலைவராக பதவி வகிக்கவும் உத்தரவிடக் கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களின் விவரம் பற்றிய விடயம் இன்று தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று சட்டத்தரணிகளோடு ஆலோசனை கலப்பதில் மாவை சேனாதிராஜா மும்முரமாக இருந்தார் என்றும் பெரிதொரு தகவல் தெரிவிக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் போதனா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலையியற் கட்டளைக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் ஹன்சாட் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டது. நாடாளுமன்றம் நேற்றைய தினம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இதனையடுத்து நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாவேளையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார். முதலில் யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ச்சுனா பின்னர் நிலையியற் கட்டளைக்கும் சபைக்கு முரணாகவும் பேசத் தொடங்கினார். அப்போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் விசேட கூற்றை தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ச்சுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அர்ச்சுனா எம்பி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார். இதன்போது சபாநாயகரால் அர்ச்சுனா எம்பிக்கு மீண்டும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்க்கட்சியினரும் அரசு தரப்பினரும் அர்ச்சுனா எம்பியுடன் முரண்படத் தொடங்கினர். பசறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பசறை பதுளை வீதியில் கோயில் கடைக்கு அருகாமையில் 45 முதல் 50 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்துள்ளனர். பசறை பதுளை வீதியில் கோயில் கடைக்கும் பசறை பால் சபைக்கும் இடையே வீதி ஓரமாக குறித்த நபரின் சடலம் காணப்படுவதுடன் அவ்விடத்தில் பாதணிகளும் பையொன்றும் அதற்கு அருகாமையில் பையொன்றில் 4 யோகட் கோப்பைகளும் காணப்பட்டுள்ளன. இறந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்தை உள்நாட்டு ஆராய்ச்சியின் மூலம் தயாரிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் இந்த மருந்து பயன்பாட்டுக்கு வர உள்ளது. இந்த தடுப்பு மருந்தானது மனித உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அவற்றை வெளியேற்றும் ஆற்றலை அளிக்கும் என ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மருத்துவ பரிசோதனை ஆராய்ச்சிகளின் போது இந்த தடுப்பு மருந்தானது புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியடையாமல் தடுப்பதை ஆய்வு முடிவுகள் வெளிக்காட்டுகின்றன என்று நுண்ணுயிர்கள் ஆராய்ச்சிக்கான கேமேலயா தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் அலெக்சாண்டர் கின்ஸ்பெர்க் தெரிவித்துள்ளார்.
மேலும் AI என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் இந்த மருந்து மிக குறுகிய கால அவகாசத்தில் சுமார் அரை மணி நேரத்தில் தயாரிக்க முடியும் என்ற தகவலையும் பகிர்ந்துள்ளார். இந்நிலையில் புற்றுநோய் தடுப்பு மருந்து மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று ரஷ்ய சுகாதாரத்துறையின் ரேடியோலஜி மருத்துவ ஆராய்ச்சி மைய இயக்குநர் ஆண்ட்ரே கேப்ரின் தெரிவித்திருப்பது கவனிக்கத்தக்கது.